விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டு விநாயகருக்கு நான் என்னென்ன பிரசாதம் பண்ணேன்னு பார்க்கலாமா? பிடி கொழுக்கட்டை, உப்பு கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உப்பு கொழுக்கட்டை நான் ஆல்ரெடி ரெசிபி போட்டிருக்கேன். தாளிப்பு போட்டுட்டு அரிசி மாவு 1/2 கப் சேர்த்துக்கிட்டு அதுக்கு 1 கப் தண்ணி ஊற்றி நான் அதை குக் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து உருண்டையாக பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இது மொத்தமாகவே 10 தான் வரும். ரொம்ப கம்மியாக தான் பண்ணேன். பிடி கொழுக்கட்டைக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதில் 2 வெள்ளை அச்சு சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு அதை நல்லா கிண்டி இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதை வந்து பிடிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இது ரெண்டையும் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட பிடி கொழுக்கட்டை அண்ட் உப்பு கொழுக்கட்டை ரெடி. பால் கொழுக்கட்டைக்கு 1 கப் சுடு தண்ணியில் அரிசி மாவு போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதை பைப்பிங் பேக்கில் போட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து கொழுக்கட்டை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை 1 by 1 சேர்த்து ஒரு பேட்ச் போட்டதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் அடுத்த பேட்ச் போடுங்க. அது நல்லா கொதிச்சு கெட்டியாகி வரும்போது அதில் வெள்ளைப்பாகு சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றி இறக்குனீங்கன்னா பால் கொழுக்கட்டை ரெடி. ஃபார் மோர் வீடியோஸ் ஸ்டே சப்ஸ்கிரைப். பாய்.